நீங்கள் எப்போதாவது எறும்பை பார்த்து சீரியஸாக அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? சும்மா போகும், ஃபுட்டை எடுத்துக்கிட்டு லைன்லேயே போகும். அதுதான் நம்மளுடைய திங்கிங் இல்லை. ஆனால் உண்மையாக பார்த்தா அது ஒரு சின்ன உயிர் மட்டும் இல்லைங்க. அதுக்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளினே இருக்குது. நேர்மையாக சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையில் இல்லாத கன்சிஸ்டன்சி ஒரு எறும்பில் இருக்குங்க. ஒரு எறும்பு ஒரு கிரெயினை எடுத்துக்கிட்டு போகும்போது நம்ம போய் தடையாக நின்னோன்னு வச்சுக்கோங்க, அது திரும்பி போயிடும். திரும்பி வரும், திரும்பி ட்ரை பண்ணும். 10 தடவை 20 தடவை அது கவுண்ட் பண்ணாது. அது ஒரு சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணுது. ஒர்க் அன்டில் இட்ஸ் டன். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு தடவை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இது எனக்கு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிடுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம எல்லோரும் மோட்டிவேஷனை தேடுறோங்க. யூடியூப் வீடியோஸில், ரீல்ஸில் ஒரு நாள் ஃபயராக இருப்போம், அடுத்த நாள் பேக் டு ஜீரோ. ஆனால் எறும்பு அதுக்கு மோட்டிவேஷன் கிடையாது, மூடு கிடையாது, அதுக்கு ரொட்டீன் தான் இருக்குது. அது டயர்டாக இருந்தாலும் போகும், மழை வந்தாலும் போகும், அப்ஸ்ட்ராக்கிள் வந்தாலும் போகும். அதுதான் அதோடைய டிசிப்ளின். ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா நம்ம ப்ராப்ளம் டேலண்ட் இல்லாதது இல்லைங்க, நம்ம ப்ராப்ளம் டிசிப்ளின் இல்லாதது தான். நம்ம பிரெயின் என்ன கேட்கும்? இது ஈஸியாக இருக்கணும், இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் சக்ஸஸ் என்ன கேட்கும்? ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். அது போரிங்காக இருக்கும், ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும், ஆனால் அதுதான் வேலை செய்யுங்க. ஒரு ஆண்ட் எப்பயும் ஃப்யூச்சருக்காக ப்ரிப்பேர் ஆகும். சம்மரில் ஒர்க் பண்ணும், வின்டருக்கு சேவ் பண்ணும். ஆனால் நமக்கு நல்ல டைம் வந்தால் என்ஜாய் பண்ணுறோம், பேட் டைம் வந்தால் பேனிக் ஆகிடுறோம். பிளானிங் இல்லாமல் வாழ்க்கை ஓடுது. எறும்பு ஒரு நாளில் பெரிய வேலை பண்ணாதுங்க, சின்ன சின்ன வேலை ஆனால் டெய்லி பண்ணுவோம். அதுதான் மேஜிக். நம்ம ஒரு நாள் 10 மணி நேரம் வேலை பண்ணுறது மேட்டர் இல்லை, தினமும் 1 hour கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் மேட்டர். அதுக்கு தான் சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு. நம்ம பிக்கஸ்ட் எனிமி என்ன தெரியுமா? மொபைல், சோஷியல் மீடியா. எறும்பு பார்த்தீங்களா? அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன், சைடில் ட்ராக்கே இல்லை. நமக்கு ஒரு கோல் இருக்கும், ஆனால் 100 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஃபோக்கஸ் இல்லாதவங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் ஃபெயில் தான் ஆவாங்க. எறும்பை பார்த்தா ஒரு லூப் இருக்கும், ஒர்க், ஃபெயில், ரீட்ரை, மூவ். அதுதான் பிரேக் ஆகாது. நம்ம லூப் என்ன தெரியுமா? ஸ்டார்ட், எக்ஸைட்மெண்ட், டிஸ்ட்ராக்ஷன், குவிட். இதை மாற்றணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டெய்லி 1 hour கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா டெய்லி ரொட்டீன் இருக்கணும். சிம்பிளாக போதும், பட் நோ 0 days. யாரும் உங்களை புஷ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் சில நாள் புஷ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சில நாள் புஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீயே தான் பண்ணிக்கணும். எறும்புக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க, போ வேலையை பண்ணு அப்படின்னு. அது தானே பண்ணும். அதுதான் செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. ஒரு எறும்பு உங்களை விட ஸ்ட்ராங்காக இல்லைங்க, ஸ்மார்ட்டாக இல்லை. ஆனால் அது உங்களை பீட் பண்ணுது. ஏன்னா அது ஸ்டாப் பண்ணலை. நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் வாழ்க்கைக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க? நீங்கள் வாழ்க்கை மாறணும்னா ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்க வேண்டாம், பர்ஃபெக்ட் பிளான் வேண்டாம். எறும்பு மாதிரி இருங்க. டெய்லி ஒரு சின்ன வேலை, நோ எக்ஸ்கியூஸ், நோ பிரேக். ஒரு நாள் நீங்களே உங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியும். டேலண்ட் உங்களை ஆரம்பிக்க வைக்கும், டிசிப்ளின் தான் உங்களை முடிக்க வைக்கும்.